அன்பானவர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது த பைபிள் இன் எ இயர். ஒரு வருடத்தில் திருவிவிலியம் வாசித்து புரிந்து கொள்ள உதவும் இந்த இறைவார்த்தை வாசித்தல் நிகழ்வை உங்களிடம் கொண்டு சேர்ப்பது விண்ணரசி மீடியா. நான் உங்கள் சகோதரன் துளசிக்குமார். இறைவார்த்தை வாசித்தல் வழியாக இறைவனின் குரலை கேட்கவும், இறைவனின் கண்கள் வாயிலாக நமது வாழ்வை நோக்கி பார்க்கவும் திருவிவிலியம் வழியாக ஒரு அழகிய பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். திருவிவிலியத்தில் உள்ள 73 புத்தகங்களில் பரந்து விரிந்து கிடக்கின்ற மனுக்குல மீட்பின் மாபெரும் நிகழ்வை தொடர்ச்சியாக வாசிப்பதற்கு த கிரேட் அட்வென்ச்சர் பைபிள் டைம்லைன் என்ற அட்டவணையின் துணையோடு நாம் வாசிக்கிறோம். இன்று 6ஆம் நாள். இன்று வாசிக்கவிருக்கும் விவிலிய பகுதிகள்: தொடக்க நூல் 12-13 அதிகாரங்கள், யோபு 1-2 அதிகாரங்கள், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள இறைவார்த்தைகள். TNBCLC திண்டிவனம் வெளியிட்டுள்ள தமிழ் திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பின் திருத்திய பதிப்பை நாம் வாசிக்கிறோம். இறை வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இறைவன் நம் அருகில் இருக்கிறார். இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம். ஆபிரகாமின் அழைப்பு. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடி அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் காரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தன் மனைவி சாராயையும் தன் சகோதரனுடைய மகன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் காரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை அடைந்தார்கள். ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கர்வாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கீழே கூடாரம் அணைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் தொடர்ந்து நெகேபு நோக்கி பயணம் செய்தார். எகிப்தில் ஆபிராம். அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம், நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி எனச் சொல்லி என்னை கொன்று விடுவர், உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர். உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிடு என்றார். ஆபிராம் எகிப்தை அடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர். பார்வோனின் மேலதிகாரிகள் சாராயை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தார்கள். ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான். ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்புறுத்தினார். பார்வோன் ஆபிராமை அழைத்தவரிடம், நீ ஏன் இப்படி செய்துவிட்டாய்? அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய்? அதனால் தானே நான் அவளை என் மனைவியாக்கி கொண்டேன். இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான். பின்னர் பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டார்கள். தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம். ஆபிராம் லோத்து பிரிதல். ஆகவே ஆபிராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கி சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து
பெத்தேலுக்கும் ஆய்க்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார். தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். ஆபிரகாமுடன் சென்ற லோத்துக்கும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒன்றாக தங்கி வாழ இடம் போதவில்லை. அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியாமல் போயிற்று. ஆபிரகாமின் கால்நடைகளை மேய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடை மேய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்பொழுது கானானியரும் பெர்சியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் ஆட்களுக்கும் உன் ஆட்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட வேண்டாம், ஏனெனில் நாம் உறவினர். நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கிறது அன்றோ? என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன், நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார். லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் நிறைந்திருந்த யோர்தான் பள்ளத்தாக்கை கண்டார். அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் சோவார் போகும் வழிவரை இருந்தது. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது. லோத்து யோர்தான் சமவெளி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார். இவ்வாறு ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். ஆபிரகாம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார். லோத்து யோர்தான் பள்ளத்தாக்கில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார். இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்துக் கொண்டார். ஆனால் சோதோமின் மக்கள் கொடியவர்களாகவும் ஆண்டவருக்கு எதிரான பெரும் பாவிகளாகவும் இருந்தார்கள். ஆபிரகாம் எப்ரோனில் குடியேறல். லோத்து ஆபிரகாமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார். ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்கப் போகிறேன். உன் வழிமரபினரை நிலத்தின் மண்ணை போல பெருக செய்வேன். நிலத்தின் மணலை ஒருவர் எண்ண முடியுமானால் உன் மரபினரையும் எண்ணலாம். நீ எழுந்து இந்நாட்டின் நெடுக்கிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் கொடுக்கப் போகிறேன் என்றார். ஆகவே ஆபிரகாம் தன் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனிலிருந்த மம்ரேயின் கர்வாலி மரத்தோப்பின் அருகில் வாழ்ந்து வந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். யோபு 1ஆம் அதிகாரம். சாத்தான் யோபுவை சோதித்தல். ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையாளருமாயிருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்க்காளிகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாளரும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிகப்பெரியவராக இருந்தார். அவருடைய புதல்வர் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தத்தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து தங்கள் உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிவலியை ஒப்புக் கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவரின் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மனிதர்கள் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், பயனில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவனுக்குரிய கைவேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவனுடைய மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை மீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கையை வையும், அப்போது அவன் உம்முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றார். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவை எல்லாம் உன் கையில், அவன் மீது மட்டும் கை வைக்காது என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டு சென்றான். யோபு தம் பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல். ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாழ்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து
ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தையர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாழ்முலையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டும் தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வியரும் தம் மூத்த சோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்கள் மடிந்து விட்டார்கள். நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தன் ஆடைகளை கிடித்து கொண்டார், தன் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று ஆடையில்லாதவனாய் யான் வந்தேன். திரும்புகையில் ஆடையில்லாதவனாகவே யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர் போற்றப்பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. யோபு 2ஆம் அதிகாரம். சாத்தான் யோபுவை மீண்டும் சோதித்தல். ஒரு நாள் தெய்வப்புலவர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினார். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலைக்கு நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார். சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம், தோலுக்கு தோல் எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார். உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கை வையும். அப்போது அவன் முகத்திற்கு நேராக உம்மை இழித்துரைப்பது உறுதி என்றான். ஆண்டவர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலே, அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னே நின்று புறப்பட்டு போனான். அவன் யோபுவை உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். யோபு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு ஓடண்டை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டிருந்தார். அப்போது அவருடைய மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கின்றீர்? கடவுளை படித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. யோபுவின் 3 நண்பர்கள் வருதல். அப்போது யோபுவின் நண்பர் 3 அவருக்கு நேர்ந்த தீமை அனைத்தையும் கேள்விப்பட்டனர். தேமானியரான எலிப்பாசு, சுகாயரான பில்தாது, நாமாயரான சோப்பார் ஆகியோர் தத்தம் இடங்களிலிருந்து வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் என்று கூடினார். தொலைவிலிருந்தே கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டு கொண்டார்கள். அவரோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். அவருடைய துயரின் மிகுதியை கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம். நூலின் நோக்கம். தாவீதின் மகனும் இஸ்ரேலின் அரசருமாகிய சாலோமனின் நீதிமொழிகள். இவற்றை படிப்போர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர். ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழியை உணர்ந்து கொள்வர். நீதி, நேர்மை, நடுதலை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர். அறிவற்றோர் இவற்றால் கூரறிவு பெறுவர். இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர். ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர். நுண்மதியுடையோர் வழிகாட்டும் திறமை பெறுவர். நீதிமொழிகளையும் உவமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதுமொழிகளையும் அவர்கள் உய்த்துணர்வார்கள். இளைஞருக்கு நல்லுரை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. பிள்ளாய், தீயவர்கள் உன்னை கவிர்ச்சி விட்டு இழுப்பார்கள். நீ அவர்களுடன் போக இணங்காதே. அவர்கள் உன்னை பார்த்து, எங்களோடு வா, பதுங்கியிருந்து எவரையாகிலும் கொல்வோம், யாரேனும் ஓர் அப்பாவியை ஒளித்திருந்து தாக்குவோம், பாதாளத்தைப் போல நாமும் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், தன்னிடம் வருவரை படிகுடி விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். எல்லா வகையான அரும்பொருட்களும் நமக்கு கிடைக்கும். கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உனக்கு சம பங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பிள்ளாய், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே.
அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவருடைய கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, இரத்தம் சிந்த விரைகின்றன. பறவையை பிடிக்காதன் கண்மண்டை என்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள். அவர்கள் பதுங்கி இருப்பது அவர்களுக்கே ஊர் விளைவிக்கும் கண்ணியாகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அடிக்கும் பொறியாகிவிடும். தீய வழியில் செல்வம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே. அச்செல்வம் தன்னை வைத்திருப்போரின் உயிரை குடித்துவிடும். அன்பானவர்களே, நல்ல ஒரு நாளுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். இறை வார்த்தை வாசித்தல் ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி பயணிக்கும் போது இறைவன் அருளிய தானங்களுக்காக நன்றி செலுத்துவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அதோடு கூட எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தடைகளையும் சந்தித்து கொண்டே நாம் இறை வார்த்தை எல்லா நாளும் கேட்பதற்கு இறைவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்பதையும் நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணரசி மீடியா என்னும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அதன் மூலம் தமிழ் விவிலியத்தை அனைவரும் வாசித்து தியானிக்க உதவுங்கள். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆத்மாவின் பெயராலே ஆமென்.